பெற்றோர்கள் மகிழ்ச்சி. அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்தால் 1 கிராம் தங்கம். தாவேகா அரசின் தாய் மாமன் திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அதிரடி வாக்குறுதிகளை வழங்கி மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக பெண்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வது, மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக 2500 ரூபாய் வழங்குவது மற்றும் ஆண்டிற்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்குவது போன்ற பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருந்தன. கடந்த 10ஆம் தேதி தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் எப்போது நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் பரவலாக எழுந்துள்ளன. இந்த தேர்தல் வாக்குறுதியில் ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு முக்கியமான திட்டம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டமாகும். இந்த திட்டம் முக்கிய நோக்கம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு உதவும் வகையில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாவேகா அரசு சார்பில் 1 கிராம் தங்க மோதிரம் பரிசாக வழங்குவதாகும். இந்த திட்டம் எப்போது தொடங்கும், யாருக்கெல்லாம் இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளது. அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும் தாய்மார்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதால் தாவேகா அரசு கொடுத்த முதல் கட்ட வாக்குறுதியை நிறைவேற்றப் போவதை எண்ணி பொதுமக்கள் மற்றும் தாய்மார்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.